ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பையருக்கு எப்படி இமெயில் அனுப்புறது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் மதன் அப்படின்றவர் என்கிட்ட பையருக்கு நீங்கள் பண்ண இமெயில் கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் என்னுடைய ஓன் இமெயிலில் இருந்து நான் பையர்ஸுக்கு அனுப்பின அந்த மெயில்ஸை காமிக்கிறேன். ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் இந்த மெயில் பார்த்தீங்கன்னா டியர் சார், வி ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா. வி ஆர் ப்ளீஸ் டு ப்ரொவைட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கோட்ஸ் ஃபார் கோகோ பீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டோடைய அந்த ப்ரைஸஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நீங்கள் மாடலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வி ஆர் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான விலைகள் நான் சொல்லியிருக்கேன். வாஷ்டு ப்ராடக்ட் லோ ஈசி சீடு கோகோ பீட்டு அதோடைய விலை என்ன, எஃப்ஓபி ப்ரைஸ் நான் கொடுத்துருக்கேன். தூத்துக்குடி போர்ட்டோடைய எஃப்ஓபி ப்ரைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சீவ்டு அப்படின்னு அதில் இன்னொரு வெரைட்டி, அதையும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹை ஈசி கோகோ பீட்டு அப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்குது, அதோடைய நான் ரேட்டும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஓபி ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எஃப்ஓபி ப்ரைஸும் கொடுக்கலாம், சிஏஎஃப் ப்ரைஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அட்லீஸ்ட் ஒரு 120 ஃபீட்டாவது எங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு எம்ஓக்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வேலிடிட்டி இது நீங்கள் கொடுக்கணும்னு விஷ் பண்ணால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் டேர்ம் எஃப்ஓபி நாங்கள் பண்ணுவோம், சிஏஎஃப்பும் பண்ணுவோம், சிஎஃப்ஆரும் பண்ணுவோம் அப்படின்னு நான் அந்த மெயிலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்மும் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பேமெண்ட் டேர்ம் சி ஷிப்மெண்ட்டுக்கு என்ன பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். எங்களுடைய பேமெண்ட் டேர்ம் இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டெலிகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இருக்கும். நீங்கள் 50% அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கணும். அண்ட் ரெஸ்ட்டு பிஃபோர் டெலிவரி அகெயின்ஸ்ட் வீடியோஸ் ஆஃப் குட்ஸ் இன் ஆர் வேர் ஹவுஸ் டூடுகுரின் சீ போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டு அண்ட் 50% அகெயின்ஸ்ட் ஸ்கேண்ட் டாக்குமெண்ட்ஸ், இல்லாட்டினா எல்சி அட் சைட்டு, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபர்டு பேமெண்ட் டேர்ம் கொடுத்துருக்கலாம். இது ஜஸ்ட்டு என்னுடைய ஒரு இமெயில், இதில் நான் இந்த பேமெண்ட் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் மெயில்ஸில் நான் வேறு பேமெண்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாலோயிங் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வில் பி ப்ரொவைடட். நாங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது அந்த இமெயிலில் நான் கொடுத்துட்டேன். கமர்ஷியல் இன்வாய்ஸ் இருக்கும், பேக்கிங் லிஸ்ட் இருக்கும், ஃபைட்டோ சானிட்டரி இருக்கும், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இருக்கும், ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், ஃபுல் செட் ஆஃப் பில் ஆஃப் லேடிங் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன அடிஷ்னல் குவாலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்படின்னு அதில் டாக்குமெண்ட்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்ற மெத்தடையும் நான் அதில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பேக்கிங் மெத்தட், நார்மல் பேலட்டைசிங் ஒர்க் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இமெயிலில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக முடிக்கும்போது நாங்கள் அந்த தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களுடைய அந்த நேமு, அப்புறம் உங்களுடைய கம்பெனி நேமு, உங்களுடைய போஸ்டிங் என்ன அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் பையருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு மெயில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மெயில் அனுப்புனாலே நீங்கள் போதும். நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் இது ஒரு மாடலாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ, அதுக்கப்புறம் ப்ரைஸஸ், உங்கள் ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸு, அதை நீங்கள் எஃப்ஓபிலனாலும் நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டினா சிஏஎஃப்லனாலும் சொல்லலாம், இல்லை எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிப்பிங் டேர்ம் கொடுத்துருக்குறேன். ஷிப்பிங் டேர்ம் என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஷிப்பிங் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்மும் நான் சொல்லிட்டேன் அந்த மெயிலே, ஒரே மெயிலே நான் இது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். பேமெண்ட் டேர்மும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபாலோயிங் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ், என்ன ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி எங்களுடைய பேக்கிங் மெத்தட் இருக்கும் அப்படின்றதையும் நான் அந்த மெயிலே சொல்லியிருக்கேன். ஸோ நான் பையர்கிட்ட இருந்து வந்த ஒரு ரிப்ளை மெயிலை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு கோகோ பீட்டுக்கு. அந்த நியூ ஆர்டருடைய மெயில் தான் இது. அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், டியர் குமார் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னுடைய ஃபுல் நேம் பிரகாஷ் குமார், அதனால் அவங்க அந்த செகண்ட் இதை சர்நேமை எடுத்திருக்காங்க. டியர் குமார், வி வுட் லைக் டு பிளேஸ் அ நியூ ஆர்டர் ஃபார் 3 containers ஆஃப் கோகோ பீட் ஹை ஈசி unwashed but sealed for prompt delivery. If you can keep us the same price and same
பேமெண்ட் டேர்ம் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ஒரு கண்டெய்னர் வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ஆர்டர்னு சொல்லி நீங்கள் வந்து இன்னொரு 3 ஆர்டர் நாங்கள் இன்னொரு 3 கண்டெய்னருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதே விலையவும் அதே பேமெண்ட் டேர்மையும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் அகெயின் அப்படிங்காங்க. அது என்ன அப்படின்னா நான் வந்து 50% அட்வான்ஸ் பேமெண்ட்டும் அண்ட் 50% வந்து அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பையர்கிட்ட வந்து நான் வந்து ஆர்டர் வந்து பேசி அந்த ஆர்டர் அனுப்பி வச்சுருந்தேன் ஒரு கண்டெய்னர். இப்போ அவங்க அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர்ஸுக்கு வந்து ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2018 பீரியடில். நான் ஒரு சாம்பிளுக்காண்டி வந்து மிஸ்டர் மதன்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாருங்கிறதுக்காண்டி நான் வந்து இந்த மெயில்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் வந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த பையர் நேமை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி தான் உங்களுடைய பையர் நேமை வந்து யார்கிட்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய பையருடைய காண்டாக்டை வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த இமெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக இமெயில் மூலமாக நம்ம வந்து பேசும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.